சென்னை விருகம்பாக்கத்தில் பிறந்தநாள் பார்ட்டி என வரவழைத்து 15 வயது சிறுமிக்கு இனிப்பில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து காதலனுக்கு விருந்தாக்கிய சினிமா பெண் ஆடை வடிவமைப்பாளர் காதலனுடன் சேர்ந்து கைதாகியுள்ளார். சிறுமிக்கு நேர்ந்தது என்ன? சென்னையைச் சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவர் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து அடிக்கடி அண்ணா நகரில் உள்ள கஃபே ஒன்றுக்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போது அந்த சிறுமியிடம் பிரதிஷா அகிரா என்பவர் தன்னை சினிமா ஆடை வடிவமைப்பாளர் என கூறி அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். அதற்கு பிறகு அவ்வப்போது சிறுமியும் பிரதீக்ஷாவும் சந்தித்து பேசிக் கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்நிலையில் ஒரு நாள் தனக்கு பிறந்த நாள் என்று கூறிய பிரதீக்ஷா அந்த சிறுமியை தனது பிறந்த நாள் பார்ட்டிக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். நட்பாக பழகி வந்ததால் அழைத்ததும் வருவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார் அந்த சிறுமி. சம்பவத்தன்று அந்த சிறுமியை பிரதீக்ஷா ஒரு அபார்ட்மெண்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு அவருடைய 2 ஆண் நண்பர்களை அறிமுகப்படுத்தியுள்ளார் பிரதீக்ஷா. பின்னர் இளம்பெண் சிறுமியை வற்புறுத்தி இனிப்பு ஒன்றை கொடுத்து சாப்பிட வைத்துள்ளார். அந்த இனிப்பை சாப்பிட்டவுடன் சிறுமிக்கு மயக்கம் ஏற்பட்டதால் குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். தண்ணீர் கொடுப்பதாக கூறி ஒரு அறைக்குள் அழைத்து சென்ற இளம்பெண் அதற்குள் சிறுமியை வைத்து பூட்டிவிட்டு சென்று விட்டார். அந்த அறைக்குள் பிரதீக்ஷாவுடன் வந்த 2 ஆண் நண்பர்களும் பதுங்கி இருந்துள்ளனர். சிறுமி அறைக்குள் சென்றதும் அறை மயக்கத்தில் தள்ளாடி விழ அவர்கள் இருவரும் சேர்ந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமி மறுநாள் காலையில் எழுந்ததும் நடந்ததை உணர்ந்து அதிர்ச்சியில் உறைந்து போனார். தன்னை பார்ட்டிக்கு அழைத்த பிரதீக்ஷாவிடம் இது குறித்து கேட்டபோது நடந்ததை வெளியே சொல்லக்கூடாது என கூறி மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. நடந்த சம்பவங்களால் மன உளைச்சலில் தவித்து வந்த சிறுமி 2 நாட்களுக்கு பிறகு தனது சகோதரியிடம் கூறி அழுதிருக்கிறார். அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற சகோதரி சிகிச்சைக்காக காண்பித்த போது பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது தெரிய வந்தது. தகவல் அறிந்து அதிர்ச்சியில் உறைந்து போன சிறுமியின் பெற்றோர் இதுகுறித்து விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை பெற்ற போலீசார் சினிமா ஆடை வடிவமைப்பாளர் பிரதிஷா அகிரா, அவரது காதலன் சோமேஷ் ஆகியோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். விசாரணையில் பிறந்த நாளின் போது பிரதீக்ஷாவின் காதலன் சோமேஷிற்கு விருந்தளிக்க சிறுமியை அழைத்துச் சென்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்து வரும் வில்லியம்ஸ் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். சிறுமியை பிறந்தநாள் பார்ட்டிக்கு வரவழைத்து காதலனுக்கு விருந்தாக்கிய சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.